அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ இன் இந்தியா வில் பெனிஃபிட் ஃப்ரம் யூஎஸ் சைனா ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்கா சீன வர்த்தக போரால் இந்தியாவில் யார் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சீனாவோட பொருட்கள் மேல ஒரு 10% வரியை போட்டிருக்காரு. அதே மாதிரி சைனாவும் 15% வரியை போட்டிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கர்கள் யாருமே சைனாவோட ப்ராடக்ட்டை அவங்க நாட்டுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. அப்ப சைனா அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருந்து எலிமினேட் ஆகுது. அமெரிக்கன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ராவா வரி போட்டு யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது இந்தியா. சரிங்களா? இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்கள் வந்து ரொம்ப பலனடைவாங்க. சரிங்களா? ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அமெரிக்கா வந்து சைனா கிட்ட இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய பொருட்களை அதை விட்டுட்டு இப்போ இந்தியா கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்தியாவில இருந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகப்படும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுமதியாளர்கள். அடுத்தது, what is the constitutional provision that protects freedom of speech and privileges of members in parliament அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பேச்சு சுதந்திரம் மற்றும் உறுப்பினர்களின் சிறப்பு உரிமையை பாதுகாக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 105 தான் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத பத்தி பேசுது. சரிங்களா? ஸோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு அப்படின்னா, செஷன்ல இருக்கிறப்ப 40 நாளைக்கு முன்னாடி, அந்த செஷன்ல இருக்கப்ப 40 நாளைக்கு அப்புறம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அவர் வந்து எங்கேயும் போய் கோர்ட்ல ஆஜராகணும் தேவை கிடையாது. அவர் பாராளுமன்றத்தில் பேசின விஷயத்துக்காக எங்கேயும் போய் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கேயும் போய் விட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பல ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 105. சரிங்களா? அடுத்தது, which constitutional provision states that an ad hoc judge also has the investigative powers and privileges of a serving judge அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணியில் இருக்கும் நீதிபதியின் விசாரணை அதிகாரம், சிறப்புரிமை ஆகியவை தற்காலிக நீதிபதிக்கும் உண்டு என கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 224A அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 224A இல்லை 15th அமெண்ட்மெண்ட்ல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் பொசிஷன் இன் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ், அதுல இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா உலக அளவுல 4வது இடத்துல இருக்கும். இந்த ராணுவம் சார்ந்த விஷயம் இது 4th பிளேஸ்ல இருக்கும். அடுத்தது, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்கோ கிளப்ஸ்? சூழல் மன்றங்களின் நோக்கம் என்ன? தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல சூழல் மன்றங்கள், எக்கோ கிளப்ஸ் அப்படிங்கறத உருவாக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கிளைமேட் சமிட் 3rd சம்மிட்ல. சரிங்களா? 3rd எடிஷன் ஆஃப் தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட்ல எக்கோ கிளப்ஸ், சூழல் மன்றங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். இந்த சூழல் மன்றங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி மாணவர்களுக்கு வந்து கிளைமேட் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணுங்கிறதா, இம்பார்ட் கிளைமேட் எஜுகேஷன், காலநிலை கல்வியை வழங்குதல் அப்படிங்கிறதா அதனுடைய நோக்கமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.